என்னைக்கு நாம அமேசான் ஃப்ளிப்கார்ட் பார்சலுக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்க தலைமுறை பசங்க தபால்காரருக்காக காத்துட்டு இருப்போம். பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வருமே, அது போஸ்ட் கார்டுல தான் வரும். சிவப்பு மயில தேர்ச்சி அப்படின்னு எழுதியிருந்தா அன்னைக்கு முழுக்க ஒரே கொண்டாட்டம்தான். தீபாவளி, பொங்கல், நியூ இயர் வந்தா 50 பைசா, ₹1 சேர்த்து வச்சு நண்பர்களுக்கு வாழ்த்து அட்டை வாங்கி அனுப்புறதுல ஒரு தனி சந்தோஷம் இருந்துச்சு. இந்த நினைவுகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவங்களுக்கு கடிதம்னா என்னன்னு தெரியுமா? இந்த கேள்விகளுக்கு ஒரு அழகான பதிலா திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படிங்கிற ஒரு சிறார் நாவல் இருக்கு. 56 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தோட விலை ₹70. இந்த கதையோட நாயகன் தங்கமுத்து 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன். அப்பா இல்லாத அவனை மாமாவும் சித்தியும் தான் வளர்க்குறாங்க. ஆனா சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. தன்னோட சோகத்தை எல்லாம் யாரிடமாவது சொல்லணும்னு தங்கமுத்துவுக்கு தோணும். அப்போதான் அவன் கண்ணுல அந்த தபால் பெட்டி படுது. அதுக்கு டாமா அப்படிங்கிற ஒரு செல்ல பேரும் வைக்கிறான். தனக்கு ஒரு அம்மா இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி அவளுக்கு தினமும் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த கடிதங்களை எல்லாம் டாமா கிட்ட கொடுத்து பத்திரமா கொண்டு சேர்ப்பியா அப்படின்னு கேட்பான். டாமாவுக்கு வர்ற ஒவ்வொரு கடிதத்தை பத்தியும் தங்கமுத்துக்கிட்ட பேசும். யாருக்கு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, யாருக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லும். இப்படியே அவங்க நட்பு ரொம்ப ஆழமாகுது. ஒரு நாள் தங்கமுத்து கடிதம் எழுதுறத அவனோட சித்தி பார்த்துடுறாங்க. அவ்வளோதான், அவனை அடிச்சு இனிமேல் கடிதம் எழுதக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. அதனால தங்கமுத்து டாமா கிட்ட வர்றதையே நிறுத்திடுறான். டாமாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. தன்னோட நண்பனை பார்க்க முடியலையேன்னு அது ரொம்ப ஏங்குது. இந்த தபால் பெட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. தபால் பெட்டிகள் முதல்ல பிரிட்டன்ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அதோட நிறம் பச்சை. 1874ல தான் சிவப்பு நிறத்துக்கு மாத்துனாங்க. இந்தியாவுக்கு தபால் துறையை அறிமுகப்படுத்தினது லார்ட் டல்ஹௌசி. அந்த காலத்துல கடிதங்களை கொண்டு போறவங்கள ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு பயன்படுத்துற பின்கோடு சிஸ்டம் 1972ல தான் அறிமுகமாச்சு. உலகத்தோட முதல் கடிதத்தை கிமு 500ல பெர்ஷியாவைச் சேர்ந்த ராணி அடோசா எழுதுனாங்கன்னு வரலாறு சொல்லுது. காலம் மாறுது. செல்போன், இன்டர்நெட் வந்த பிறகு கடிதம் எழுதுற பழக்கமே குறைஞ்சு போச்சு. அதனால பழைய தபால் பெட்டிகளை எல்லாம் அப்புறப்படுத்த தபால் துறை முடிவு பண்ணுது. நம்ம டாமா தபால் பெட்டியையும் தூக்கிட்டு போய் போஸ்ட் ஆபீஸோட கொள்ளைப்புறத்துல போட்டுடுறாங்க. அங்க இருந்தபடி டாமாவுக்கு ஒரே ஒரு ஆசைதான், தன்னோட நண்பன் தங்கமுத்துவுக்கு ஒரே ஒரு கடிதமாவது எழுதிடணும். கடைசியில தங்கமுத்து டாமா இருந்த இடத்துக்கு வர்றான். டாமா அங்க இல்லாததை பார்த்து தேட ஆரம்பிக்கிறான். கடைசியா போஸ்ட் ஆபீஸ் பின்னாடி இருந்த டாமாவை கண்டுபிடிச்சு அதை டெல்லிக்கு தன்னோட எடுத்துட்டு போறான். தன்னோட வீட்டு வரவேற்பறையில ரொம்ப பெருமையா அதை வச்சு, இது என் நண்பன் டாமா அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? கடிதம்ங்கிறது அன்போட அடையாளம். கடிதம்ங்கிறது படிச்ச உடனே முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அதை பாதுகாப்பா வச்சு திரும்ப திரும்ப படிக்கிறதும், படிக்கும் போதெல்லாம் அதை எழுதினவங்களை நினைச்சுக்கிடுறது தான் அதோட சிறப்பு. தீராத கதைகளுடன் தபால் பெட்டிகள் இன்னைக்கும் காத்துட்டு இருக்கு. அதை கேட்பதற்கு நாம தான் நம்ம செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும்.